ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்ன வேலை செய்யிருக்குன்னு தாங்க போட்டிருக்கேன். எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. என்னால் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதில்ல தம்ப்லைனில். காலையில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் நேற்று நைட்டே அரைச்சி வச்சுட்டேன் தேங்காயை. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி வச்சுக்கணுங்க. தேங்காய் கம்மியாக இருக்குன்றதுனால தாங்க நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன் எண்ணெய். இதுவே அதிகமாக இருந்தால் மில்லில் தான் போய் அரைக்கணும். எனக்கு வந்து இந்த சட்னிக்கு அரைச்சது மீதி எல்லாமே ஃப்ரிட்ஜில் கடந்து ஒரு ஒரு மூலியெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அப்புறம் நெத்தாவும் ஒரு 20 காய் போல் இருந்தது. எல்லாத்தையுமே வெட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் பாரு அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இது நல்லா புழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றி கொஞ்சம் கையால் புழிஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை இன்னொரு இடம் புழிஞ்சு எடுத்தோம்னா தான் சுத்தமாக பால் எடுக்கலாம். ஏன்னா வந்து இல்லைன்னா பால் வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள் தண்ணியும் ஊற்றிட்டேன். அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துட்டு வடிகட்டுறது ஒன்று இருக்குது. அந்த துணியில் உள்ளதுங்க. அதில் போட்டோம்னா சுத்தமாக வடிகட்டி எடுத்துடுது. அதுலேயும் இன்னொரு டைம் இந்த பாலெல்லாம் வடிகட்டினோம்னா பால் நல்லா க்ளீனாக ஆகிடும். இல்லைனா அந்த சக்கைலாம் இருந்தால் நம்ம எண்ணெய் காசும் போது நல்லா கஷ்டமாக இருக்கும். சக்கையெல்லாம் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம். இது நேற்று நைட்டுன்னு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ காலையில் எண்ணெய் ரெடி பண்ணுறதுனால இந்த புழிஞ்சி எடுத்த தேங்காய் பூவெல்லாம் வந்து வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இதுவே தேங்காய் புண்ணாக்கிறதா எவ்வளோ ஒரு அதனால் வந்து கோழிக்கு கொண்டு வச்சுட்டாங்க. கோழிக்கு வச்சோம்னா கோழிக்கு சத்து தான். அதனால் எல்லாத்தையுமே சுத்தமாக சாப்பிட்டுடும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. நீ காலையில் எடுத்துட்டேன். காலையிலேயே வந்துட்டு நல்லா உறைஞ்சி போயிருக்குன்றேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா கெட்டியாக இருக்குங்க. மேலே அடியில் வந்து தண்ணியாக இருக்கும். ஏதோ கரண்டியை விட்டு அப்படியே மேலோடு எடுத்தோம்னாக்கா அந்த அடியில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே நின்றுக்கும். நான் தேங்காய் பால் அதிகமாக இருந்ததுனால 2 பாத்திரத்தில் வச்சுட்டேன். பாருங்கள் அதையும் அப்படியே எடுத்துடலாம். அப்படியே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அடியில் எல்லா தண்ணியுமே நின்றுக்கும். இந்த தண்ணியுமே வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நான் தண்ணியுமே கொண்டு போய்ட்டு செடியில் ஊற்றிடுவாங்க. இதுலேயும் சத்து இருக்கும்ல அந்த தேங்காய் பூ தண்ணிலையும். பாருங்கள் அப்படியே அழகாக வருது. மேலேயே நின்றுக்கும். அடியில் வந்து தண்ணி தான் நிற்கும். எடுத்தாச்சு. இதை வந்து வானலில் போட்டு நான் இரும்பு வானல் வச்சுருக்கேங்க. அந்த இரும்பு வானலில் வச்சு அடுப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூண்டி விட்டு கிண்டி விடலாம். அப்புறம் வந்து ரொம்ப தூண்டி விட்டோம்னா மேலே தெளிக்கும். அது பற்றி கையெல்லாம் சுட்டுவிடும். படார் படார்னு தெளிச்சிரும். நல்லா கொதிக்கட்டும். இது வந்து இவ்வளோ பால் இருக்குல்ல. அப்புறம் சுண்டுச்சுன்னா கம்மியாக தாங்க இருக்கும். 6 மணிக்கெலாம் காலையில் அடுப்பத்தை வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். இது எப்படினாலும் 1.5 மணி நேரம் ஆகும். இது 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். கம்மியாகாது. இது வந்து மேலே தெளிக்காத அளவுக்கு பார்த்து கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு தாங்க இது பண்ணணும். அப்புறம் மறுபடி ஏதாவது செடியில் கொண்டு அந்த தண்ணி ஊற்றிடலாம். மல்லிகைப்பூ செடியில் ஊற்றிட்டேங்க. ஏன்னா வந்து இதில் எவ்வளவோ சத்து இருக்கும். எனக்கும் சரி இந்த மலைச்சிக்கிட்டு இருந்த அந்த தேங்காயை ரெடி பண்ணுறதுக்கு அப்படி எப்படினாலும் நமக்கு சுத்தமான எண்ணெயும் கிடைக்கிது. தேங்காய் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுல தாங்க இதே போல் செய்திருக்கேன். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அது எண்ணெயை பார்க்கும்போது நல்லா வாசமாக இருக்குது. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் இது நல்லா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் போல். நம்ம கோழி குஞ்செல்லாம் காலையில் இப்போ தான் திறந்துட்ருக்கேன். அதுக்கெலாம் இன்னும் தண்ணி வைக்கல, தீனி வைக்கல. இதெல்லாம் வீட்லேயே வந்து கொஞ்சம் சின்ன குஞ்செல்லாம் வந்து பூனை கீரிக்குள்ளே எல்லாமே பிடிச்சிருக்குங்க. அதனால தான் இது போல் தான் ரெடி பண்ணணும். பாருங்கள் நம்ம மாடிப்படிக்கு கீழால் இது எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்கணும். கீரிப்புள்ள வந்து உள்ளே பூண்டு பிடிச்சிருச்சு, பூனையும் பிடிச்சிருச்சு. கொஞ்சம் தான் கேப் இருந்த சைடில் அந்த கேட்டுக்கிட்ட அதையுமே வந்து உள்ளே பூண்டு பிடிச்சிருச்சு. அதனால் இந்த கடப்பாறை இருக்கிற தேங்காய் உரிக்கிற கம்பி அதை வச்சு மாட்டி நல்லா தாப்பா போட்டு வச்சுட்டாங்க. நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்ணும் சும்மாவா? அப்படி சேஃப்டியாக வச்சுருந்தா நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள் இந்த கேப்பு தான். இதில் தான் அது வந்து கொஞ்சம் விலகிடுச்சு இந்த பைப்பு. அதை வந்து வெல்டிங்காரங்களை வந்து கூப்பிட்டு தான் செய்யணும். அதனால் செய்யாமலே இருக்குது. இந்த கோழி குஞ்செல்லாம் பாவம் உள்ளே கிடக்கிறது அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. இப்போ திறந்துட்ட வெளியில் உடையாரும் பாருங்கள். ஆனால் நான் வெளியில் விட்டுட்டு போனேனாக்கா எல்லாத்தையும் பூனை எல்லாமே பிடிச்சி தின்னுடும். இது கொட்டாக்குள்ளே தான் நிற்கும். அப்பயுமே வந்து பிடிச்சி சாப்பிட்டுடும். இது கோழி குஞ்சு தீவனம் தாங்க வைக்கிறேன். இது கொஞ்சம் சீக்கிரம் வளரும் கோழி குஞ்சு. கம்பு கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் தீவனத்தை மட்டுமே வச்சோம்னா அது காசு ரேட் அதிகம் கொஞ்சம். எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு மறுபடியும் அதை நல்லா தாப்பா போட்டு இந்த எல்லாமே விரும்பி சாப்பிடுங்க. அந்த தீவனம்னா நல்லா விரும்பி சாப்பிடும். சீக்கிரம் வளரும் கோழி குஞ்செல்லாம். கேட்டெல்லாம் தாப்பா போட்டு அது போல் அந்த முள்ளெல்லாம் எடுத்து வச்சு இந்த கம்பியும் எடுத்து அந்த கடப்பாறை கம்பியும் எடுத்து வச்சுட்டாங்க நல்லா சேஃபாக. இதை வச்சுட்டு இந்த சின்ன குஞ்சு இருக்குது. இப்போ 2 நாள் தான் அது பிறந்து. அது என்னென்னா இந்த கோழியெல்லாம் கொத்தியே கொண்டு போய் பாருங்கள். என் கையை என்ன கொத்துதுன்னு. இதுக்கும் தண்ணியை வச்சு தீவனத்தை போட்டுடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம்னாலும் எல்லா வேலையிலையுமே கஷ்டம் தான். எந்த வேலையில் தான் கஷ்டம் இல்லை. நீ கடையில் வந்து 6 ரூபாய்க்கு மேலே விற்கிது இந்த கடை முட்டையே. நமக்கு வந்து வீட்லேயே நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குதுங்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஒரு வேலையும் ஒரு கஷ்டம் தான். அதனால் கோழி வளர்க்குறதுல கவலையே பட மாட்டேங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதெல்லாம் காலையில் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலையும் போய் செய்யணும். அப்புறம் தான் சமையல் வேலையே செய்வேன். ஏதோ எண்ணெய் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல்ட்டு கொஞ்சம் அடி பிடிக்காது. இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் அடி பிடிக்கும். பார்த்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்கள் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. வடிய வைக்கலாம். இதுக்கு நான் 3 பாட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பாட்டிலுக்கு எண்ணெய் வருதான்னு பார்க்கலாம்.
கொஞ்சம் ஆறிடுச்சு எண்ணெய். அந்த டீ தூள் வடிகட்டுறதுக்கு நேராகவே காமிச்சோம்னாக்கா அது இந்த தூளெல்லாம் வருது, இந்த தேங்காய் தூளெல்லாம் வருது, இந்த புண்ணாக்கு தூளெல்லாம். அதனால் வந்து ஒரு துணி வெள்ளை துணி மேலே போட்டுக்கிட்டாங்க. ஏதோ 1.5 பாட்டில் தான் வருது. நான் 3 பாட்டில் எடுத்தாந்து வச்சுருக்கேன். 3 பாட்டில் வரும்ன்ட்டு 3 பாட்டிலுக்கு வராது போல். இன்னும் எண்ணெய் வரும். ஆனால் வந்து இந்த 2 பாட்டில் தான் ஃபுல்லாகும்ன்ருக்கேன். இன்னொரு பாட்டிலுக்கு வராது எண்ணெய். அது மறுபடியும் வடிய வச்சுக்கலாம். காலையிலே சமையல் வேலையை பார்க்கணுங்க. இன்றைக்கி இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல. கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குங்க இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு. பலாப்பழம்லாம் பழுத்துருச்சுங்க, அதையும் அறுக்கணும் இனிமேல். நேற்று வச்ச சவு அந்த முருங்கைக்காய் கேரட்லாம் போட்டு வச்சிடலாம். அந்த சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அதை சூடாக்கி வச்சிடலாம். பால் சூடாக்கி வச்சு அப்பா வீட்டுக்கு வந்துட்டு, எங்கள் அப்பா வீட்டில் தாங்க நான் சமைப்பேன். அங்கே இருந்து எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் தூரம் பக்கம்தான். எங்கள் வீட்டில் தான் எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அங்கே கோழி குஞ்சு இருக்குது, அதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். கோதுமை ரவை கஞ்சி தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். நாங்கள் மிஷின்லேயே கொடுத்துட்டு வந்து நல்லா கொஞ்சம் தூளாக்கி தான் வச்சுருக்காரு எங்கள் அப்பா. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் தூளாக்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நமக்கு பிடிக்கும் அப்படி தான். கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வேணுங்கிற அளவு தண்ணியை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி 1க்கு 4ன்ற விகிதத்தில் வச்சுக்கணும். நான் வந்து ரெகுலராக வைக்கிறதுனால எனக்கு தெரியும். இதோ அந்த தண்ணியை கொண்டு செடியில் ஊற்றிக்கலாம். தண்ணியை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நம்மள்ட்ட மாடு இருந்தால் ஆடு மாடு இருந்தால் ஆட்டு மாட்டுக்கு வச்சுக்கலாம். அதனால் கொண்டு போய்ட்டு இந்த மல்லிகை செடி, சுண்டைக்காய் செடி எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஏதோ கஞ்சி வெந்துக்கிட்டே இருக்குது. பாதிக்கு மேலே வெந்துருச்சுங்க. அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு தான் கிண்டிடணும். காலையிலே இன்றைக்கி ஜூஸ் குடித்தாச்சு. இது ஒரு சின்ன வீடியோவில் போட்டிருக்கேன். நெல்லிக்காய் ஜூஸு. இது தயிர் வந்து 3 நாளாக போட்ட தயிர் அப்படியே இருக்குதுங்க. மழை வந்ததுனால யாருமே சாப்பிடல. சரி அது வேஸ்ட் ஆகக்கூடாதுல, மோரை அடித்தா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அந்த கஞ்சிக்குமே அந்த மோரை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெண்ணெயும் எடுத்துக்கலாம். எவ்வளோ வெண்ணெய் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி. அவ்வளோதான். நல்லா எல்லாத்தையுமே அடித்து வச்சாச்சு. கையால் 2 இப்படி கரண்டியால் இது பண்ணிவிட்டு கையால் 2 சுற்றினோம்னாக்க நல்லா எல்லாமே திரண்டு வந்துடும் அந்த வெண்ணெயெல்லாம். மோரையும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஏன்னா 3 நாளாக யாருமே மழை வந்ததுனால யாருமே சாப்பிடல. தயிர் அப்படியே கிடந்துருச்சு. இவ்வளோ வெண்ணெய் எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ வெங்காயம் நல்லா உரித்து வச்சுருக்காங்க. தோலை எடுத்துகிட்டு வச்சாச்சு. எண்ணெய் வேணுங்கிறத ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாமே போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரியும் பொழுது நம்ம தோட்டத்தில் புதினா இலை இருக்குங்க, அதையும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம். கல்பாசியும் பிரியாணி இலையும் அப்புறம் தான் போடணும். ஃபஸ்ட்டு கிராம்பு, பட்டை, அன்னாசி பூ இதை தாங்க போட்டுக்கிறேன். புதினா இலை இருக்குது பாருங்கள். கிளி என்ன சவுண்டு கொடுக்குது பாருங்கள். நல்லா இருக்குது, நல்லா சவுண்டு சூப்பராக கொடுக்குது. புதினா இலையும் நல்லா அலசிட்டு போய் போட்டுக்கலாங்க. நல்லா அலசணும், மண் இருக்கும். இந்த பிரியாணி இலையும் கல்பாசியும் அடுத்ததாக போட்டுக்கிட்டு தான் அப்புறம் அந்த புதினா இலையை போடுறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, வெங்காயத்தை வந்து நான் கொஞ்சம் பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்குவாங்க. ஏன்னா முழுசாக நான் அரிஞ்சு போட மாட்டேன், கொஞ்சம் தடுப்பும் தட்டும். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டு மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையுமே ஊற்றிக்கலாங்க. அதையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும். அது நல்லா பச்சை ஸ்மெல்லாக போகிற வரைக்கும் கிண்டிக்கணும். 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதனால் வந்து தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அதிலே போட்டுக்கலாம். பாதி வேகும் போதே போட்டுக்கலாம். நான் வெங்காயத்திலே போட்டுப்பேன், இன்றைக்கி மறந்துட்டேன், தக்காளியில் போடுறேன். வேணுங்கிற அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு இது போல் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு. நாங்கள் எப்போவுமே இப்படி தான் வைப்போம். மட்டன் மசாலா 1.5 டீஸ்பூனு, வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு மட்டனையும் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மசாலா ஒரு வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா மூடி போட்டு வதக்கி வச்சிடலாம். அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கணும். மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இதோ நல்லா மட்டன் ஒரு 5 நிமிஷம் வேகணும். அதுலேயே வெந்தப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு சாப்பாடு பக்கத்து அடுப்பில் வெந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மதிய சாப்பாடை ரெடி பண்ணியாச்சுங்க. இதோ நான் கஞ்சி காலை சாப்பாடே லேட்டாக தான் சாப்பிட்றேன். நம்ம மோர்லாம் ஊற்ற கரைச்சி வச்சாச்சு. நேற்று வச்ச சவு சாம்பார் இருந்தது. சின்ன வெங்காயம் இருக்குங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் காலை டிஃபனு. என்ன பண்ணுறது, காலையில் அப்புறம் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே லேட் ஆகுது சாப்பிட. சாப்பிட்டாச்சு. செம்மையாக இருக்குது. இந்த மோருக்கும் இந்த கோதுமை ரவை கஞ்சிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இது போல் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்களாம் மட்டன்னா சாப்பிட மாட்டாங்கங்க சில பிள்ளைங்க. அதனால் வந்து உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காயும் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பொட்டுக்கலை அதிகமாக போட்டோம்னா கூட்டு மாதிரி ஆயிடும் குழம்பு. அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பும் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாங்க. அடிச்சுட்டு கறி நல்லா வெந்த அப்புறம் தான் ஊற்றணும், வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது. தேங்காய் ஊற்றி அதிக நேரம் கொதிக்கவும் கூடாது. அதனால் நல்லா நைஸாக அடிச்சுட்டேன் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஊற்றி குழம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா இலை, புதினா வேணாம், புதினா ஃபஸ்ட்லேயே போட்டேன். கொத்தமல்லி கீரை,
கொத்தமல்லி கீரையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி செம்மையான ஒரு சாப்பாடு தான். நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி இருக்குன்றதுனால நாட்டுக்கோழி முட்டையும் ரெடி பண்ணிட்டேன். நாட்டுக்கோழி முட்டை பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக தூண்டிட்டு வேக விட்டு அது என்னன்னா உடஞ்சிட்டு வந்துருச்சு. தட்டான் மாடிப்படிக்கு ஏறுனா தட்டான் இருக்குங்க. சின்ன பிள்ளைல நாங்களாம் தட்டான் பிடிச்சி தான் எல்லாருமே விளையாடுவோம். எல்லாருமே அப்படி தான் விளையாடுவோம். தட்டான் பிடிச்சா ஓடிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குது. சின்ன பிள்ளைலாம் பயப்படாத ஓடி ஓடி விளையாடுவோம். இப்போ என்னன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. அவ்வளோதான், நல்லா கறி வந்துருச்சுங்க. அதில் புதினா எல்லாமே போட்டு இறக்கிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், ஒரு பிடி பிடிச்சிடலாம். கோழி எல்லாம் பட்னியாக கிடக்குது. கோழி காலைல தண்ணி தீவனம்லாம் வச்சுட்டு தான் போனேன். வீட்டில் இருந்த அந்த வெங்காயம் சருவா எல்லாமே இருக்குது, அதை கொண்டு வந்து கொட்டிடலாம். தண்ணியெல்லாம் காலைல வச்சு தண்ணியெல்லாம் அழுக்காக்கிடுச்சுங்க. இது கோழி கொட்டா வேறு இடத்துல இருக்குது பக்கத்துலேயே. அதுக்கு வந்து தண்ணி தீவனம் எல்லாமே போட்டு விடலாம். இந்த வெங்காய சருவெல்லாம் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். வெங்காயம் பூண்டு உரிக்கிறது, இந்த காய் கேரட் செத்துறது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கோழிக்கு போட்டு விடுவாங்க. எல்லாமே அதுவும் சாப்பிட்டுவிடும். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இவ்வளோதாங்க என்னோடய காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உள்ள வேலை. அப்புறம் நைட்டு டிஃபன் வந்து அது மறுபடி தான் செய்யணும். வீட்டுக்கு வந்துட்டேன்.